இறைப்பணி செய்து வரும் எமது கொன்சாகா சபைக்கும், சபை தலைவிக்கும், மாநில தலைவிக்கும், நிர்வாக குழுவினர்களுக்கும், இங்கு குழுமியுள்ள அனைத்து சபை சகோதரிகளுக்கும், பிற துறவர சபையினருக்கும், பொதுநிலையினருக்கும் 250வது ஆண்டு ஜூப்ளி பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த சபையின் வளர்ப்பு பிள்ளைகள் சார்பாக இன்று நன்றி சொல்லவும் வாழ்த்து கூறவும் வந்திருக்கிறேன். இந்த அழைப்பிற்காகவும் இந்த வாய்ப்பிற்காகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை அன்னைக்கும், நிர்வாக குழுவினருக்கும், அனைத்து சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 250 ஆண்டுகள் எமது கொன்சாகா சபை என்ன செய்தது, என்ன செய்து வருகிறது என்ற ஆவணங்களையும் சாட்சிகளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தேட வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா இந்த 250 ஆண்டுக்கு முன்பு எமது சபை நிறுவனர் இறை ஊழியர் மைக்கேல் ஆன்செல்டோ அவர்களின் கனவான எமது சபைக்கான நோக்கத்தை, அதாவது இலக்கு மக்கள் தோழமையில் இறையாட்சி மலர என்ற சிந்தனையோடு எமது சபை செய்து வந்த பணி ஏராளம். அவற்றில் மிகவும் சிறந்த பணி எதுவென்று கேட்டால் வளர்ப்பு பிள்ளைகள் தான். ஒரு காலத்தில் இதை மடத்து பிள்ளைகள்னு சொல்லிட்டு இருந்து காலம் மாறி வளர்ப்பு பிள்ளைகளாக, வளர்ப்பு மகள்களாக மாற்றும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறோம். நிறைய துறவர சபையில் நிறைய பிள்ளைகள் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நமது சபையிலையும் நிறைய 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 இப்போது லாஸ்ட் வீக்கு கூட எங்களுக்கெல்லாம் ஒரு கேதரிங் வச்சுருந்தாங்க. நன்றி திருப்பலி ஒன்று வைத்து குடும்பமாக சபை அன்னை அவர்களும் நிறைய அருட்கண்ணியர்களும் சந்தித்து ரொம்ப மகிழ்வோடும் நிறைவோடும் சென்றதாக இந்த இடத்துல தெரிவிக்க சொல்லி நிறைய அக்காங்க சொன்னாங்க. சிஸ்டர் லாஸ்ட் வீக் என்ன நிறைய அம்மாங்களை பார்க்க முடியாமல் போணுச்சு, அது மட்டும்தான். மற்றபடி ரொம்ப இப்படி அடிக்கடி நடக்கும். அப்போது நான் எல்லா பிள்ளைகளை விட எனக்கு தனிப்பட்ட வகையில் நிறைய வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. ஸோ ஐ எம் ஸோ பிளஸ்ட். நம்மக்கிட்ட நிறைய ஸ்கூல்ஸ் இருந்த பட்சத்தில் கூட எனக்கு நிறைய அனுபவங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி சலேஷன், ஹோலி கிராஸ், ஜெஷூப் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் பணம் கட்டி படிக்க வைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் கூடுதல் அனுபவங்கள் கிடைத்ததாக நான் நம்புகிறேன். அது பார்த்தா அவங்களும் நிறைய பிள்ளைகளை வளர்க்குறாங்க, நிறைய சபைகள் வளர்க்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னால் ஆணித்தளம் அந்த சபைக்காக என்னை கூட்டலுக்காக நான் சொல்ல வரல, நான் மனசார உள்ளவர சொல்கிறேன். அவங்க யாரும் இப்படி வளர்க்கப்படலை. அது உண்மை. எல்லா பிள்ளைகளுக்கும் ஒருவேளை சொல்லுவாங்களே, ஆல்மோஸ்ட் எல்லா ரிலீஜியஸ் காங்கிரிகேஷனுக்குமே நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா க்ரௌண்ட் ரோட பீப்புள்னு சொல்லுவாங்க. யார் கேட்டாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. உமன் எம்பவர்மெண்ட்டு, இல்லைன்னா அப்படி கைவிடப்பட்டவங்க, அனாதைகள், விதவைகள் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் ஒருவேளை பார்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டியாக இருக்கும் காங்கிரிகேஷன்ஸ். ஆனால் நம்ம காங்கிரிகேஷனில் நான் எப்படி பார்க்குறேன்னா, இதை ஆர்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டியாக பார்க்குறேன், இதை ஹார்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டியாக பார்க்குறேன். பார்ட்டுக்கும் ஆர்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது ஒரு கலையின் உணர்வோடு, ஒரு தாய் உள்ளத்தோடு எனக்கு என்னமோ எங்கள் சபையில் மட்டும்தான் செஞ்ச மாதிரி என்னோட தனிப்பட்ட உணர்வு இது. ஏன்னா நான் திருப்பி சொல்கிறேன், நிறைய காங்கிரிகேஷன் மற்ற பிள்ளைங்களை பார்த்ததுனால அவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் போய் நிறைய வாங்கி கொடுப்பேன், நான் செய்வேன். அப்போ கூட எனக்கு செஞ்சவங்கன்னு சொல்லணும்னா நிறைய பேரை சொல்லணும், இப்போ சொல்ல முடியாது, பேர் சொல்ல முடியாது. ஆனால் அப்போ நான் அந்த காங்கிரிகேஷன் நடத்த பொண்ணுங்க கொடுத்துட்டேன். சரி கொடுன்னு தான் நம்ம அம்மா சொல்லியிருக்காங்க. நீ போய் அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு வந்தால் என்னை யாருமே கேட்டதில்லை. ஆனால் அதை செய்யணுங்கிற உணர்வு ஒருவேளை எனக்கு இங்கே தான் உருவாக்கப்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக இப்போ ரைட்லாம் நான் யாரும் சொல்லலை, நான் ஒரு முனைவர் ரா ஜோதிமணி, மதுரை மாநிலத்தில் சூரமங்கலம் இல்லத்தில் வளர்க்கப்பட்ட பொண்ணு. இப்போது தற்சமயம் மதுரை பாத்திமா கல்லூரியில் இயற்பியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இப்போ அங்கே ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி அன்எக்ஸ்பெக்டடாக செக்ரட்டரி சிஸ்டர் மீட் பண்ண வேண்டியிருந்தது. அதை நான் இங்கே கட்டாயம் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஆஸ் யூஷுவலாக ஒரு ட்ரெடிஷ்னல் வாழ்த்துறையை வழங்குவதை விட ஒரு உண்மையான விஷயத்தை பகிரணும்னு ஆசைப்பட்டேன். யூஸ்வலாக எல்லாருக்குமே நான் சிஸ்டங்கள்கிட்ட வளர்ந்தோன்னு சொல்லாததே எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் சொல்லுவேன், நிறைய இடத்துல சொல்லுவாங்க, நீ கான்வென்ட் பொண்ணுன்னு சொல்லாத, உனக்கு கிரேட் கிடைக்காது, ஒரு மாதிரி நினைப்பாங்க. அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. நீ கான்வென்ட் பொண்ணாலும் கேட்குற அளவுக்கு என்னைய எங்கள் சபை வளர்த்துருக்கு, அது உண்மை. ஏன்னா சலேஷன் சிஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க, ஹோலி கிராஸ் சிஸ்டர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, நீ கான்வென்ட்டில் வளர்ந்த போனால் அது மாதிரி ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லாமையிலும் சரி அல்லது எல்லாத்துலேயும் சரி அப்படி எதையும் எனக்கு இங்கே கொடுக்கப்படாததுனால தானே அவங்களுக்கு நான் அது மாதிரி தெரிய வரல. அதனால் ஒரு நாளும் அதை அப்படி நான் ஃபீல் பண்ண கிடையாது. அப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகிட்ட போய் சொல்லாத அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு
விஷயம் அவங்கள்ட்ட கேட்க போனேன். அப்போ நான் என்னை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். அப்போ வந்து ரொம்ப ஆச்சரியமாக அவங்க வந்து 80+ சிஸ்டர், கால் வலிக்கும் அவங்களுக்கு. ஆனால் அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக 2 days என் ஸ்டோரியை கேட்டாங்க. அவங்க சொல்லும்போது சொல்லுது, நான் போய் நினச்சி பார்த்தேன், இப்படி ஒரு காம்பினேஷன் இப்போ இருக்கா, இப்படி ஒரு அவங்க அப்படி கேட்டோன்னே எனக்கு இன்னும் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. எல்லாத்தையும் சொன்னேன் அவங்கள்ட்ட போய். நான் இன்னொரு நாள் டைம் எடுத்துக்காக பேசுனேன், ஏன்னா எனக்கு கிடைச்ச வாய்ப்பாக நான் நினச்சேன். அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நாங்களும் வளர்க்குறோம், நாங்களும் எல்லாம் பண்ணுறோம். ஏன்னா அவங்க வந்து சிஸ்டர்ஸ் ஆஃப் சென்ட் ஜோசப்ஸ் ஆஃப் லியோன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களும் வளர்க்குறாங்க, நிறைய பிள்ளைங்களாம் இருக்காங்க. ஆனால் நீ சொல்கிற மாதிரி நாங்கள் யாருக்கும் இப்படி எதுவுமே செய்ததில்லை அப்படின்னு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணணும்னு விரும்பினேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது மாதிரி இந்த சபை இத்தனை வருஷம் என்ன செஞ்சிச்சுன்னு போய் டாக்குமெண்டேஷன்லாம் தேடவே வேண்டாம். நாங்கள் தான் உயிருள்ள சாட்சிகள், வேறு யாருமே கிடையாது. உண்மையிலே இந்த சபை இதற்கான கேரிசத்தை செஞ்சுருக்கா அப்படின்னு செஞ்சுருக்காங்க. அதுக்கு நாங்கள் தான் லிவிங் விட்னஸ். இதில் நான் ஒரே ஒரு ஆளை ரெப்ரசன்ட் பண்ணி நிற்கிறேன். ஆனால் இங்கே இல்லாமல் எத்தனையோ பேர் இன்னும் நிறையா காலத்துக்கு ஏற்ப, சபையின் பொருளாதார நிலைக்கு ஏற்ப எல்லாருக்கும் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்திருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிலைகள் மாறும்போது எல்லாருக்குமே சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து வரணும்னு ஒவ்வொருத்தர் பேருக்கு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரும் ஒருத்தர் ஒரு டிசிஷன் எடுத்தால் கூட அதை மற்றவங்க அங்கீகரிச்சிருக்காங்கன்ற போது கண்டிப்பாக அவங்களும் அவங்களோட ரோல் அங்கே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ எல்லா சுச்சுவேஷன்களையும் அப்படி செய்திருக்கிறாங்க. அதனால் இந்த சபையினால் வளர்க்கப்பட்டு வாழ்வு பெற்ற வளர்ப்பு பிள்ளைகளும் அவர்களின் குடும்பங்களும் தான் இந்த சபையின் பணிக்கு உயிருள்ள சாட்சிகள் என்பதை இங்கு உயிரோட்டமாக பதிவு பண்ண விரும்புகிறேன். மேலும் அவர்களில் ஒருவராக இன்று பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வளர்ப்பு பிள்ளைகளாகிய எங்கள் வாழ்வில் தாயாக, அக்காவாக, தங்கைகளாக, தோழிகளாக, ஆசிரியராக என பல நிலைகளில் எமது சபையை சார்ந்த அருட்கண்ணியர்கள் தங்கள் பணியை பல பரிணாமங்களில் எங்கள் வாழ்வில் பங்காற்றியிருக்கிறார்கள் என்பதையும் பெருமையுடனும் நன்றியுடனும் என் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பல்வேறு சூழல்களில் கைவிடப்பட்ட எங்களின் கரம் பிடித்து குழந்தை பருவம் முதல் முழு பொறுப்பேற்று இந்த பார்ட் ஆக்டிவிட்டியாக நிறைய பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் மோர் தென் 300, 500 and above இட் மேபி. நமக்கு தெரியாது 250 இயர்ஸில் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த முழு பொறுப்பேற்றுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப 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 சிறப்பு நம்ம சபைக்கு. அதில் எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கே 45 வயசு, நான் 3 வயசுனா இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு எனக்கு 43 வருஷமாக தெரியும். ஏன்னா 8 மாத குழந்தையிலிருந்து எனக்கு என் பேர் ஜோதிமணின்னு சொன்னதே அவங்களா தான் இருப்பாங்க, இந்த சபையாக தான் இருக்கும். அதனால் என்னையே இவ்வளோ பேருக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இன்னும் நிறையா இருந்திருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அப்படி பார்க்கும்போது முழு பொறுப்பு, விச் மீன்ஸ் சின்ன பிள்ளைலேருந்தே வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு எல்லாம் சொல்லி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்புறம் பிள்ளைகள் அவங்களோட நலன்கள், அப்புறம் எங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா எங்களுக்காக ஓடி வந்து நின்றுவாங்க. யாருனாலும் எங்கனாலும் இவங்கள்ட்ட வந்து கேட்குறீங்களா, உங்களுக்கு கேட்காம எங்களுக்கு வேறு என்ன வேலைன்னு கேட்பாங்க. அது மாதிரி அதுதான் நான் சொல்கிறேன் முழு பொறுப்புங்கிறது. கடைசி வரைக்கும் ஒருவேளை இவங்கெல்லாம் பார்க்காத 60 வயசு 70 வயசு அக்காங்கெல்லாம் எங்கள் சபையில் வளர்ந்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நாளும் வந்து நின்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி முழு பொறுப்பேற்றவர்களே ஒரு 300-400 பேர் இருப்போம் கண்டிப்பாக. அப்போ பார்த்த ஆக்டிவிட்டியில் இன்னும் நிறைய பேர் இருப்போம். ஸோ முழு பொறுப்பேற்று அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து இந்த இடத்துல அவங்க சொல்ல விரும்புகிறேன். இந்த நன்றி பாட்டு ஒன்று இருக்கும். உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி என்னை காத்து வந்தால் பல இன்னல்களுக்கு. அந்த நேரத்தில் நான் வெரி ஆஃபன் நான் எப்போதுமே நம்ம காங்கிரேஷன் நினைத்து கொண்டு, அதனால் இந்த இடத்துல தனிப்பட்ட நன்றியை உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இப்படி அடிப்படை தேவைகளையும் நிறைவு செய்து கல்வியிலும் அன்பிலும் அறத்திலும் ஆன்மீகத்திலும் அழகாக எங்களை உருவாக்கி குறைநிலைகளுக்கு இடையே ஒரு வரைமுறைகளையும் எங்களுக்கு வளர்த்து கொடுத்து நல்ல பண்புகளையும் சொல்லிக் கொடுத்து எங்கள் திருமணம், குழந்தை பேரு, குடும்ப நிகழ்வுகள், குழந்தைகளுக்கான விழாக்கள், மேலும் குடும்ப சிக்கல்கள், பொருளாதார நெருக்கடிகள், உடல் நோயற்ற காலங்கள், மனம் நலம் பாதிக்கப்பட்ட சூழல்கள் என அனைத்திலும் இதற்குள்ள எல்லா பிள்ளைங்களும் அடங்குவாங்க. ஆக்சுவலாக உண்மையிலே இப்படி எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையுமே வந்து நின்றுருக்காங்க. வந்து அந்த குடும்பத்தில் மிரட்டி நாங்கள் இருக்கோம், இவங்களுக்கு நாங்கள் இருக்கோம் வந்து காட்டியிருக்காங்க. அந்த காட்டுனதுல கொஞ்சம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை சால்வும் ஆயிருக்கு. சூழல்கள் என அனைத்திலும் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அனைத்திலும் கூடுமானவரை அனைத்து வளர்ப்பு பிள்ளைகளின் வாழ்விலும் பங்கெடுத்து கொண்டிருக்கும், பங்கெடுக்க போகும் நமது கொன்சாகா சபையின் முன்னாள் இந்நாள் சபை தலைவிகளுக்கும், மாநில தலைவிகளுக்கும், மத்திய மாநில நிர்வாக குழுவினர்களுக்கும், அனைத்து சபை அன்னையர்களுக்கும்
நன்றியையும் 250 ஆண்டு ஜூபிலி விழா வாழ்த்துக்களையும் அன்புடனும் நன்றியுடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சபையின் கனவுகளும் எதிர்நோக்கும் பணி வாழ்வும் நிறைவு பெறவும் வளர்ச்சி பெறவும் மேலும் இப்படி ஒரு சிறந்த பணியை இனி வரும் காலங்கள் செய்திட நம் சபைக்கு தேவையான தேவ அழைத்தலை இறைவன் தந்திடவும் வேண்டி இன்னும் பல நூற்றாண்டுகள் நமது சபையின் பணி தொடர்ந்திட வேண்டி அதற்கு இறைவனின் துணை என்றென்றும் உங்கள் அனைவருக்கும் இருந்திடவும் வேண்டி எங்கள் அனைவரின் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றியையும்